நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 37 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அதை தாண்டி அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது பல முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ராமதாஸ் அவர்கள். அப்புறம் இன்னும் நிறைய பேர் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அது. குறிப்பாக வன்னியர் இடஒதுக்கீடு, அதாவது எம்பிசி ரிசர்வேஷன் ஆகட்டும் சரி, இப்போ வன்னியர் இடஒதுக்கீடு இந்த 10.5 கேட்டிருக்கிறதாகவும் சரி, இது மட்டும் தான் பாமக மட்டுமே சுற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் இருக்க பெரும்பாலான அம்பேத்கர் சிலைகளை திறந்து வச்சது பாமக தான். குறிப்பாக பாமக கட்சியில் பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருந்தால் அவர் பார்த்தீங்கன்னா தலித்தா தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரகடனப்படுத்தியது பாமக தான். முக்கியமாக குறிப்பாக அந்த கட்சியின் கொடியில் இருக்கும் சிவப்பு மஞ்சள் நீலம் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த நீலம் யாரை குறிக்கிறது, எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களை தான் குறிக்கிறது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பெரியார் குறித்து பேசுகிற கட்சியை எதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள்லாம் சொல்லுவீங்க. ஆனால் அந்த காலத்தில் அம்பேத்கர், பெரியார், காரல் மார்க்ஸ் 3 பேரும் எங்களோட கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி அதன் சார்ந்த வேலைகளை தொடங்கியது தான் பார்த்தீங்கன்னா பாமகவோட கட்சி. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட நிறுவனரும் இப்போது தலைவர்னு சொல்லிக்கிற ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு அவங்களோட சிலைகளுக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். குறிப்பாக இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா பாமகவில் எக்கச்சக்க முரண்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த போட்டி, உரசல், அது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் அந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மனக்கவலையை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்சி 37வது வருஷத்தில் அடி எடுத்து வச்சிருக்கு. இந்த கட்சி பார்த்தீங்கன்னா 50 வருஷத்தை தாண்டுமா, 100 வருஷத்தை தாண்டுமா, இந்த கட்சி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த கட்சி பாட்டாளி மக்களுக்காக, உழைக்கும் எல்லா மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஆனால் அதை சார்ந்து செல்லாமல் ஒரு சில இடங்களில் கூட்டணி சார்ந்த விஷயங்கள்னு சொல்லிட்டு தவறான பாதைகள் அவர்களை கையில் எடுத்து நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்க்கிளை தான் பாமக சந்திச்சிருக்கு. குறிப்பாக நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா பாமக கிட்டேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. குறிப்பாக நடிகர்கள் யார் கட்சி ஆரம்பித்தாலுமே பாமக கிட்டேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கும். அது விஜய் அவர்களுக்கு மட்டும் தான் கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல இடங்களில் விஜய் அவர்களை அன்புமணி ராமதாஸும் பாமகவும் எக்கச்சக்கமாக விமர்சனம் பண்ணியிருக்கு. குறிப்பாக சர்க்கார் படத்தோட ஒரு போஸ்டர் வந்திருந்தப்போ கையில் சிகரெட் இருந்ததுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாமக மூலயமா தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மத்திய அமைச்சர்கள் இந்தியா முழுக்குமே ஒரு மிகப்பெரிய சிறப்பான பணிகளை தான் செஞ்சுருக்காங்க. ஆர் வேலு ஆகட்டும் சரி, ஏகே மூர்த்தி ஆகட்டும் சரி, தலித் எழில்மலை ஆகட்டும் சரி, பல பேர் பார்த்தீங்கன்னா பாமகவிலிருந்து வந்திருந்தாலும் பல முக்கியமான விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்காங்க. பாமக தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு கட்சியாக தான் பார்க்கப்படுது. பல இடங்களில் மக்கள் நலன் சார்ந்து, என்விரான்மெண்ட் சார்ந்து, விவசாயம் சார்ந்து பல விஷயங்களை பேசக்கூடிய அந்த கட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் சமூகம் சார்ந்த ஒரு சில முடிவுகளிலும் ஒரு சில பேச்சுக்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதிய குறியீட்டோட தமிழ்நாட்டில் இப்போ பார்க்கப்படுது. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் அந்த தலைவர்களே ஒரு சில இடங்களில் தவறான ஒரு வழிகளே மக்களுக்கு தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் காட்டுறதா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்மை காலங்கள் ஒரு 15 வருஷம் பார்த்தீங்கன்னா பாமக விசஸ் விசிகா அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் இந்த அரசியலே நகருது. இந்த 2 கட்சி தான் கூட்டணியில் மாற்றி இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பழைய திராவிட கட்சிகளே பிளான் பண்ணி பண்ணுறது அப்படின்ற விஷயங்களும் சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பாமக பாஜக இருக்க கூட்டணியில் விசிகா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அறிவிச்சிருந்தார். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விசிகா இருக்க கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோன்ற விஷயங்களை மறைமுகமாக பாமக தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்குது. ஒரு சில இடங்களில் திருமாவளவனை போற்றி பேசுகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருந்தாலும் ஒரு சில இடங்களில் ஆப்போசிட்டாக நெகட்டிவாக சொல்கிற விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. இந்த தொண்டர்கள், இந்த 2 கட்சியோட தொண்டர்கள் தான் பல இடங்களில் பாதிக்கப்படக்கூடிய மக்களாக இருக்காங்க. குறிப்பாக லாக்அப் டெத் ஆகட்டும் சரி, ஜெய்பீம் படம் மாதிரியான விஷயங்களாகட்டும் சரி, பல இடங்களில் பாதிக்கப்பட்டது இவங்க 2 பேர் தான் இருக்கும். பெரும்பாலும் தமிழ்நாட்டில் நடக்கிற ஜாதி கலவரங்கள் இந்த 2 அமைப்புகளுக்கு உள்ளதாக நடக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் தாண்டி பாமக ஒரு அரசியல் கட்சியாக வெற்றி பெற்றுச்சான்னு கேட்டால் பல இடங்களில் அதோட வெற்றின்றது பார்த்தீங்கன்னா இந்த சமூக நீதி சார்ந்த விஷயங்களில் பல இடங்களில் அது வெற்றி பெற்றிருந்தாலுமே சமூகம் சார்ந்த ஒரு சில பேச்சுக்களாலும் ஒரு சில செயல்பாடுகளாலும் பாமக ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அடைஞ்சிருக்கு. அந்த ஒரு வகையில் விசிகா ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜை பெற்றிருக்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக இந்த 10.5 இடஒதுக்கீடை பார்த்தீங்கன்னா இவங்க பெருமையாக போன எலெக்ஷனில் அவங்க சொல்லிக்கிட்டாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரணத்துக்காகவே தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட ஓட்டு அதிமுகவுக்கு வேலை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸுமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு தேர்தலில் அப்பா மகன் யாரோட கூட்டணி வைப்பாங்க, அப்பா ஒரு கூட்டணியை சொல்கிறாரு, மகன் ஒரு கூட்டணியை சொல்கிறாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்புமணிக்கும் ராமதாஸுக்குமான ஒரு மோதல், அப்பா மகன்றதை தாண்டி ஒரு எதிரிக்குமான ஒரு மோதல் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ரேட் செய்யப்படுகிறது. குறிப்பாக பாமகவில் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ஏகே மூர்த்தியோட மகன் நிச்சயதார்த்தம் கிண்டியில் இல்லை ஒரு தனியார் ஹோட்டலில் நடந்துச்சு. அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்திருந்தார். அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் வந்தார். இந்த விஷயமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சந்திக்க விரும்பலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தார்ன்ற மாதிரி விஷயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இப்போ ரீசெண்டாக ராமதாஸ் அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அன்புமணி கொடுத்த ஒரு கேள்வியை அந்த செய்தியாளர் கேட்குறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா பதிலளித்த ராமதாஸ் ஒரு பாட்டை பாடுறாரு. அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா
போக போக தெரியும் அந்த பூவின் வசம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த பூவை சொல்றாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படி சொல்றாரு? கூட்டணி சார்ந்த விஷயங்கள் வந்து குறிப்பாக ஆல்ரெடி வந்து பாஜக அவர் வந்து ரொம்பவே தாக்கி வந்து பேசியிருந்தாரு. பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னு வந்து காலில் வந்து அறுதாரு, இல்லைன்னா எனக்கு நீங்கள் கொல்லி வைக்கணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொன்னாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் உண்மையா? இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா? பாஜக தான் வந்து அன்புமணி இயக்குதா? அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, பாமக தொண்டர்கள் இனிமே பல பேர் வந்து ராமதாஸ் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் பற்றையும் வச்சிருக்காங்க. அதை தாண்டி கட்சி வந்து நிர்வாக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி கையில் ஸ்ட்ராங்காக இருக்கு. இந்த கட்சி மக்களுக்காக பல விஷயங்கள் செஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த கட்சி உடையக்கூடாதுன்னு தான் அந்த கட்சியோட தொண்டர்களோட நிலைப்பாடாக இருக்கு. இந்த சண்டைகள் வந்து வெகு விரைவில் வந்து சால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சார்பாக நம்மளும் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.